நம்ம வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாங்கினோம். நாங்கள் வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டிசம்பர் 1 வைப்போம். ஒரு 1 மந்த் ஃபுல்லாகவே வந்து முடிகிற வரைக்கும் நியூ இயர் முடிகிற வரைக்கும் வச்சுருப்போம். வச்சுட்டு வந்து அதை பேக்கப் பண்ணி மறுபடியும் வந்து இதே பாக்ஸ்லேயே வந்து நல்லா நாங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுருவோம். அது நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து டிசம்பர் 1 அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ செட் பண்ண போகிறோம். சிம்பிளாக தான். இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஃபுல்லாகவே லைட் அவங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம லைட்டெல்லாம் சுற்ற வேண்டியது தேவையில்லை. இது சும்மா ஒரு 3 பார்ட்ஸாக இருக்கும். அது அப்படியே கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சா போதும், கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த வருஷம் தான் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சும்மா அப்படியே தான் வைப்போம். லைட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த வருஷம் தான் சரி அதில் கொஞ்சம் பால் எல்லாம் வந்து கொறுக்கலாம் நினச்சி கோல்டன் கலர் பால் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அந்த பாலை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து யார் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து பால் வச்சா சொல்லு. கோல்டன் கலர் பால் விஷயம் வந்து ஹரிமாவும் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணாங்க. நீயும் அக்காவும் தானே டெக்கரேஷன் பண்ணீங்க? கவிஷ் தான் அதில் மோர் ஹெல்ப் பண்ணான்னா, அக்காவை காட்டிலும் நீ தானே மோர் ஹெல்ப் பண்ண. இந்த பாலெல்லாம் வந்து நாங்கள் கோர்த்து அப்படியே வந்து வெளியில் வச்சோன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கோல்டன் கலர் பால் மட்டும் இல்லாமல் கூட ரெட் கலரும் வந்து கோர்த்து வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்போ வந்து இப்போ கிறிஸ்மஸ் சேல் போடுவோம். அப்போ தான் வந்து சரி அப்போ வாங்கிக்கலாம். கொஞ்சம் கேண்டி கேன் நம்பரில் அந்த கேண்டி கேன் இருக்குல்லடா கைஷ்மா, அதுவும் வந்து நம்ம வாங்கி வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. அது ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக வந்து இதை ரெடி பண்ணி நாங்கள் வந்து வச்சு வீடியோ போட்டாச்சு. மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லா சூப்பரான ஒரு டெக்கரேஷனாக வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாகவே கோல்டன் தீமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கோல்டன் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து மிக்ஸ்டு கலர் யூஸ் பண்ணலாம். பால், கோல்டன் கலர் பால். That's it. For every theme. Yeah. What? That's crazy. Are you like a monster? அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து எப்பயும் போல் இவங்க வந்து சாண்டா கிட்ட கிஃப்ட்டு கேட்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு சாண்டா கிட்ட கிஃப்ட்டு கேட்பீங்களா? என்ன கிஃப்ட்டு கேட்பேன் சாண்டா கிட்ட கிறிஸ்மஸ்க்கு? A Nintendo Switch, so I can play video games. Video games? Okay. And watch YouTube, so I can don't waste my phone battery. I also like to watch YouTube, so I can just. இதில் வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸோட வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு 1 வீக் இருக்கும்போது வந்து இதுக்கு கீழே கொஞ்சம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு விட வேண்டியதான். வச்சு விட்டுட்டு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கையில் கொடுத்தோம்னா வந்து முடிஞ்சது. கிறிஸ்மஸ் வந்து இப்படி தான் போகும். இங்கே எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வெளியில் ஃபுல்லாகவே வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. லைட்ஸு, சாண்டாலாம் வந்து பொம்மை வெளியில் அழகாக வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க வீடை பார்க்கும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்களும் சின்னதாக வந்து வெளியில் வந்து ஒரு இதில் வச்சு வெளியில் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு விண்டோக்கு பக்கத்தில் வைக்கிறோன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியும். போகும்போது நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்கன்னு தோணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து விண்டோக்கு பக்கத்தில் வந்து வச்சோம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வெளியிலையும் கொண்டுட்டு போய் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இவங்க மாற்றி மாற்றி வந்து கலர் செட் பண்ணிக்கிட்டு எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருந்தது. லைட்டை ஆஃப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், ஆன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க.